வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் சௌந்தரலட்சுமி நாராயணன் அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது க்ரோ தமிழ் யூடியூப் சேனல். நேற்றுக்கு ஒரு மேஜர் ட்ரேட் டீல் வந்து இந்தியா அண்ட் யூஎஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிக்னிஃபிகண்ட் நம்மளோட சந்தைக்கு. கோர் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் பிரசிடென்டான ட்ரம்ப் வந்து இந்தியன் கூட்ஸ்ல இருக்கிற டேரிஃபை 50% 18% ஸ்ட்ரெயிட் டவுனா கம்மி பண்ணியிருக்காரு. சிம்பிளா சொல்ல போனோம்னா, ஏர்லியர் இந்தியா வந்து 25% ரெசிப்ரோக்கல் டேரிஃப் பிளஸ் அடிஷனல் 25% பெனால்ட்டி வந்து ரஷ்யன் ஆயில் வாங்குறதுனால விதிச்சிருந்தாங்க. இப்போ வந்து ரஷ்யன் ஆயில் பர்ச்சேஸ் நம்ம ஸ்டாப் பண்ணதுனால இந்த பெனால்ட்டி ரிமூவ் பண்ணிக்காங்க அண்ட் பேஸ் டேரிஃப் வந்து கட் டவுன் ஆயிருக்கு. அதனால நெட் டேரிஃப் 18% கம்மியா இருக்கு. இந்த டெவலப்மெண்ட் இந்தியாவுக்கு ரொம்பவே கிரிட்டிக்கல். ஏன்னா யூஎஸ் வந்து நியர்லி 20% இந்தியாவுடைய டோட்டல் எக்ஸ்போர்ட்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த டேரிஃப் கட் பாசிட்டிவ் இம்பாக்ட் இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட் அண்ட் டிமாண்ட்க்கு கொடுத்திருக்கு. காம்படிஷன் பார்த்தோம்னா 18% டேரிஃப் பிளேசஸ் இந்தியாவில் ஸ்வீட் ஸ்பாட்டா இருக்கு. ஏஷியன் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த டேபிள்ல நீங்க பாக்குற மாதிரி இந்தியா ரொம்பவே காம்படிட்டிவ் பொசிஷனா இருக்கு. வியட்நாம், பங்களாதேஷ், சைனா அப்புறம் மீதி பியர்ஸ் கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு பை அமெரிக்கன் கமிட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இது கீழே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து யூஎஸ் எனர்ஜி, டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர், கோல் அப்புறம் மீதி ப்ராடக்ட்ஸ்னா $500 பில்லியன் வர்த்தா அடுத்த சில வருடங்கள்ல வாங்க போறோங்கிறதா அர்த்தம். சரி, எந்த செக்டர்ஸ் எந்த ஸ்டாக்ஸ் வந்து மேக்ஸிமம் பாசிட்டிவ் இம்பாக்ட் இந்த இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல்னால கிடைக்குங்கிறத பார்க்கலாம். முதல் செக்டர் வந்து டெக்ஸ்டைல்ஸ். இந்தியா தான் வேர்ல்டுலே 6th லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டரா இருக்காங்க டெக்ஸ்டைல்ஸ் பேரல்ல. பை கேலண்டர் இயர் 2024 இதனுடைய குளோபல் ஷேர் 4.1% ஆக போகுது. FY25 மட்டும் டெக்ஸ்டைல், அப்பேரல் அப்புறம் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் டுகெதர் பார்த்தோம்னா 8.63% இந்தியாவுடைய டோட்டல் மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. வேல்யூ வந்து $37.7 பில்லியன் ஆயிருக்கு. யூஎஸ்ஏ வந்து இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டா இருக்கு. 29% டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து இந்த மார்க்கெட் கான்ட்ரிபியூட் பண்ணுது. யூரோப் அண்ட் யூஎஸ்ஏ டுகெதர் மட்டுமே சேர்த்து 66% இந்தியாவுடைய அப்பேரல் எக்ஸ்போர்ட்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. இம்பார்ட்டன்ட் பாசிட்டிவ் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா EU ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்புறம் இந்தியன் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட் வந்து ஜீரோ டாரிஃப் அட்ராக்ட் பண்ண போகுது யூரோப்ல. இதனால ஸ்ட்ராங் லாங் டர்ம் சப்போர்ட் இருக்கு எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ல. நம்ம பார்த்தோம்னா யூனியன் பட்ஜெட் 2026-27 பார்த்தோம்னா கவர்மெண்ட் வந்து இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் நிறைய அனௌன்ஸ் பண்ணாங்க. மெகா டெக்ஸ்டைல் பார்க், அப்புறம் அப்ஸ்கில்லிங் இனிஷியேட்டிவ், எக்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டேஷன் டெக்ஸ்டைல் செக்டருக்கு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங் புஷ் எம்ப்ளாய்மெண்ட், சஸ்டைனபிலிட்டி அண்ட் காம்படிட்டிவ்னஸ்க்கு இது கொடுக்கும்னு நம்ம பார்க்கலாம். இது எல்லாத்துக்கும் நடுவுல சில பங்குகள் வந்து கீ பெனிஃபிஷியரிஸா இருக்கு. இதுல வந்து பெர்ல் குளோபல் இருக்கு. 50% எக்ஸ்போஷர் யூஎஸ்ஏலையும். இவங்க 3 வருட சேல்ஸ் சிஏஜிஆர் 18%, ப்ராஃபிட் சிஏஜிஆர் 57% கொடுத்திருக்காங்க. இன்னொரு பங்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் 67% யூஎஸ்ஏ எக்ஸ்போஷர் இருக்கு. 3 இயர் சேல்ஸ் சிஏஜிஆர் 29%, ப்ராஃபிட் சிஏஜிஆர் 6% இந்த நிறுவனம் கொடுத்திருக்காங்க. இது கூட சேர்ந்து யூஎஸ் எக்ஸ்போர்ட்ஸ் நேம்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க இந்த டேபிள்ல நீங்க பாத்துக்கலாம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்த துறை வந்து கெமிக்கல் துறை. இந்த செக்டர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் குளோபல் ட்ரேட்ல வந்து பிளே பண்ணிட்டு இருக்கு. இந்தியாவுடைய கெமிக்கல் இண்டஸ்ட்ரி $220 பில்லியன் அண்ட் 80,000க்கும் மேல கமர்ஷியல் ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏஷியா அளவில் பார்த்தோம்னா இந்தியா தான் 3வது லார்ஜஸ்ட் கெமிக்கல் ப்ரொடியூசராக இருக்காங்க. குளோபல் லெவலில் பார்த்தோம்னா 6th பொசிஷனில் இருக்கும் ஓவரால் அவுட்புட்டில் அண்ட் 14th பொசிஷன் இருக்கும் கெமிக்கல் எக்ஸ்போர்ட்ஸில் மட்டுமே. கேலண்டர் இயர் 2024 பார்த்தோம்னா இந்தியா வந்து அரௌண்ட் $2.56 பில்லியன் ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் யூஎஸ்க்கு மட்டுமே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். FY25 இந்தியாவுடைய கெமிக்கல் எக்ஸ்போர்ட் வந்து $34.6 பில்லியன் which is nearly 13% வந்து இதில் யூஎஸ் மார்க்கெட்ல இருந்து தான் வந்திருக்கு. சைனா ஷேர் யூஎஸ் கெமிக்கல் எக்ஸ்போர்ட்ஸ்ல 12.8% கம்மியா இருக்கு 2018-22ல. அது வந்து 10% 2023-24ல கம்மியா இருக்கு. இந்தியாவோட ஷேர் 3.5-4% ரெகுலரா இருந்திருக்கு அதே பீரியட்ல. அண்ட் யூஎஸ் வந்து கீ கெமிக்கல் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டா இந்தியா வந்து பாக்குறாங்கன்னு தெரிய வருது. எந்த ஸ்டாக்ல கீ பெனிஃபிஷியரிஸா இருக்குன்னு பார்த்தோம்னா, PI இண்டஸ்ட்ரீஸ் 21% யூஎஸ் எக்ஸ்போஷர் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனி வந்து 3 இயர் சேல்ஸ் சிஏஜிஆர் 15%, ப்ராஃபிட் சிஏஜிஆர் 25% டெலிவர் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஸ்டாக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதா இண்டஸ்ட்ரீஸ். இது 15% யூஎஸ்ஏ எக்ஸ்போஷர் வச்சிருக்க நிறுவனம். 3 வருட சேல்ஸ் சிஏஜிஆர் 12%, ப்ராஃபிட் சிஏஜிஆர் 15% வச்சிருக்காங்க. இன்னும் நிறைய யூஎஸ் எக்ஸ்போர்ட்ஸ் நேம்ஸ் நீங்க இந்த பட்டியலில் பார்க்கலாம். மறக்காம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த செக்டர் என்னன்னு பார்க்கலாம், ஆட்டோ ஆன்சிலரி. ஏர்லியர் 50% டாரிஃப்னால ஆர்டர்ஸ் டெஃபர் ஆச்சு, மார்ஜின் ஸ்குவீஸ் ஆச்சு. எஸ்பெஷலா எந்த ஃபர்ம்ஸ்லாம் மேனுஃபேக்சரிங் பேஸ் வந்து நார்த் அமெரிக்கால இல்லையோ அவங்க எல்லாருக்குமே இப்போ லோவர் டாரிஃப்க்கு அப்புறமா இந்தியாவுடைய பிரைஸ் காம்படிட்டிவ்னஸ் ரொம்பவே இம்ப்ரூவ்
ஆகும். எஸ்பெஷலாக ஈஸ்ட் ஏஷியன் சப்ளையர்ஸ் கூட நம்ம பார்த்தோம்னா இது ஒரு பாசிட்டிவ் விஷயமா இருக்கும். கான்ட்ராக்ட் ரெனியூ பண்ணிக்கலாம், இன்க்ரிமெண்டலாக ஆர்டரும் நம்ம எடுத்துக்கலாம். எந்த பங்குகள்லாம் வந்து இம்பாக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சோனா பிஎல்டபிள்யூ வந்து அரௌண்ட் 40% எக்ஸ்போஷர் யூஎஸ் மார்க்கெட்டில் வச்சிருக்காங்க. சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் சிஏஜிஆர் 19% வளர்ந்திருக்கு கடந்த 3 வருடமா பார்த்தோம்னா. அடுத்தது ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ் 27% யூஎஸ் எக்ஸ்போஷர் வச்சிருக்காங்க. 3 வருட சேல்ஸ் சிஏஜிஆர் 20%, ப்ராஃபிட் சிஏஜிஆர் 27% இருக்கு. மீதி யூஎஸ் எக்ஸ்போஸ் நேம்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த பட்டியலில் பார்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் நிறுவனங்கள். சில செலக்ட் கன்சியூமர் பிளேயர்ஸ் இவங்க யாருக்கெல்லாம் யூஎஸ் மார்க்கெட் எக்ஸ்போஷர் இருக்கோ அவங்க இன்க்ரிமெண்டலா பெனிஃபிட் பார்க்க வாய்ப்பு இருக்கு. எஸ்பெஷலா ஃபுட் அப்புறம் ரைஸை எக்ஸ்போர்ட் பண்றவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரி ஃபெடரேஷன் வந்து என்ன ஹைலைட் பண்ணிருக்காங்கன்னா யூஎஸ் டியூட்டிஸ் 50% இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமாவும் இந்தியாவுடைய ரைஸ் எக்ஸ்போர்ட் வந்து யூஎஸ்க்கு வந்து இன்னுமே இன்க்ரீஸ் தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஓவராலா 2025 டோட்டல் ரைஸ் எக்ஸ்போர்ட் வந்து 19.4% ஒவ்வொரு வருடமும் அதிகமாயிருக்கு. 21.55 மில்லியன் டன்ஸா. அண்ட் இதுல நான் பாஸ்மதி எக்ஸ்போர்ட் மட்டும் 25% அதிகமாயிருக்கு. 15.15 மில்லியன் டன்ஸா. எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம கன்சியூமர் ஸ்பேஸ்ல ட்ராக் பண்ணலாங்கிறத பாருங்க. எல்டி ஃபுட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பேர். 39% ரெவென்யூ உங்களுக்கு யூஎஸ்ல இருந்தா வருது. கடந்த 3 வருடமா இந்த கம்பெனி 17% சேல்ஸ் சிஏஜிஆரும் 27% ப்ராஃபிட் சிஏஜிஆரும் கொடுத்திருக்காங்க. அடுத்தது டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். ஓவரால் 12% எக்ஸ்போஷர் வந்து உங்களுக்கு இன்டர்நேஷனல் சந்தையில இருக்கு. 3 வருட சேல்ஸ் சிஏஜிஆர் 12%, ப்ராஃபிட் சிஏஜிஆர் 9% இருக்கு. இதை தவிர KRBL ஓனர் ஆஃப் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி இவங்களுக்கு 10% யூஎஸ் மார்க்கெட்ல எக்ஸ்போஷர் இருக்கு. இது கூட சேர்த்து யூஎஸ் வந்து 48% இந்தியாவுடைய ஷ்ரிம்ப் எக்ஸ்போர்ட்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அண்ட் டாரிஃப்ஸ் வந்து 50% 18% கம்மியானதுனால எக்ஸ்போர்ட்டும் மார்ஜினும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பூஸ்ட் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி செக்டர். இதுவும் டாரிஃப் ரிடக்ஷனால பெனிஃபிட் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா யூஎஸ் நியரா 25% ஆஃப் இந்தியாவுடைய ஜெம் அண்ட் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு. சோலார் துறை நம்ம பார்த்தோம்னா ஸ்ட்ராங் பெனிஃபிட்ஸ் பார்க்க முடியுது. வாரி எனர்ஜிஸ் வந்து 59% ஆர்டர் புக் வந்து யூஎஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க. அண்ட் டாரிஃப் வந்து 50% 18% கம்மியானதுக்கு அப்புறம் எக்ஸ்போர்ட் அப்புறம் மார்ஜின்ஸும் இந்த நிறுவனத்துக்கு இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓவராலா இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் வந்து ஸ்ட்ரக்சரலா பாசிட்டிவ் சிக்னல் வந்து சந்தைக்கு கொடுக்குது. எஸ்பெஷலா எக்ஸ்போர்ட் அதுக்கப்புறம் காம்படிட்டிவ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமர் நான் சொல்ல போறேன். நம்ம எந்த துறைகள் எந்த பங்குகள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையவே கிடையாது. இது உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. அண்ட் பிரசிடென்ட் ட்ரம்ப்போட அன்பிரடிக்டபிளா அவர் என்ன வேணா பண்ணுவாரு. ஷார்ட் டர்ம் வாலட்டிலிட்டி இருந்தாலும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால காஷியஸா வெல் பேலன்ஸ்டா இந்த விஷயத்தை அப்ரோச் பண்றது ரொம்பவே முக்கியம். நீங்களே உங்களுடைய செல்ஃப் ரிசர்ச்சை பண்ணிட்டு உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு முதலீடு முடிவுகளை நீங்களே தான் எடுக்கணும். இன்னும் ஒரு அருமையான காணொலியில நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.